கதவு தட்டுவேன் என் காதல் தேவனே எனது இமையில் உனது விழிகள் மூடுவே. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஆக்ராவோட செங்கோட்டைனா ஷாஜகானோட வீட்டுக்கு போறோம். அதாவது ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு நம்ம பார்க்க போறோம். நாங்க அதுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோடு எல்லாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது ஆக்ரா ஃபோர்ட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரே கிடையாது. இப்ப என்னன்னா புக்கிங் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே ஒரு மாற்றமா இருக்குது. கண்டிப்பா இங்கேயும் எவ்வளவு ரூபான்னு பார்க்கலாம். மாமா அது என்னன்னு கேட்டுக்கோங்க. டிக்கெட் உண்டா? என்ன டிக்கெட் உண்டா? ஓ அது அது வந்து ஃபாரினருக்கா? ஆமாங்க, ஃபாரினருக்கு தனியாக வச்சுருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரினருக்கு வந்து 650 ரூபா வருது டோட்டலு. நம்ம இந்தியன் அப்படிங்கிறதுனால நமக்கு வெறும் 50 ரூபாய். ஓகேவா? நம்ம இந்தியன் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம லால் கிலாவில் காட்டவா? இதோ இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஷாஜகானோட வீடை சுற்றி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ரெகுலராக எங்களோட டூர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேஃப்டி முக்கியம். ஓகே, நல்ல வெயில், குளிர்காலம்னு பார்த்துட்டு வெயில் காலத்தில் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இது விண்டர் சீசன் ஆரம்பிக்குது. பாருங்க, அந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாக தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது. அதான் தண்ணி கிடக்கிற இடம் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இதுதான் அந்த கோட்டை. இது என்ட்ரன்ஸ் பாலம். ஒரு பாலத்தை கடந்தா உள்ளே போகணும். நமக்கு டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. வந்தபடி தான் உள்ளே போகலாம். செக்கிங்லாம் முடிச்சு என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இப்போ பாருங்க சுத்தமாக எப்படி இருக்குன்னு சுற்றி இப்போ காட்டுறேன். இதுதான் அந்த என்ட்ரன்ஸோட கேட்டு. இதுக்குள்ளே போனோம். இதுக்குள்ளேயும் ஒரு செக்கிங் இருக்குது. இங்கே தான் நம்ம நார்மல் பேக்கில் வந்து வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில் தவிர்த்து எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ எதுவுமே கொண்டு போகக்கூடாதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ உயரமான சுவர் பார்த்தீங்களா? எல்லாமே கல் தூட் மாதிரி இருக்கலாமா? கல் வச்சு மாதிரி இருக்கலாம். அப்பா அடி வானமே முட்டிரும் போல, அந்த அளவுக்கு இருக்குதுப்பா. பயங்கரமான உயரம். இங்கே பாருங்க. போலாமா உள்ள? போலாமா? வாங்க உள்ள போறோம். உள்ள போயிட்டு என்னென்ன ரூம்லாம் இருக்கு, ஷாஜகானோட பெட்ரூம், ஷாஜகான் குளிச்ச இடம், மும்தாஜி எல்லாரோட ரூமும் இருக்குது. நம்ம பார்க்க போறோம். கிச்சன் இருக்குதா? பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்குறோம். எங்க போனாலும் கிச்சன் மட்டும் என்ன விடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. 4 நாள் சமைக்காம நல்லா ஜாலியா இருந்தேன். இருந்தாலும் என்னன்னு வீட்டில் சொல்றேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அரண்மனையை, ஷாஜகானோட அரண்மனை. எந்த குழந்தை? எங்க பாருங்க, குட்டி குழந்தை. இது யாரு குட்டி குழந்தை? அழகா இருக்குது. இதை விட குட்டியா தாஜ்மஹாலுக்கு வந்துருந்துச்சு பிள்ளைகள். பார்ப்போம். நம்ம கைடு எதுவுமே யூஸ் பண்ணல. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்ப்போம். மற்றபடி ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரா படித்து சொல்லணும். ஓகே, சரியா? ஆமாம், அந்த இதில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த ஐடி கார்டு போட்டு அவங்க தான் கைடு. ஒரு தடவை சுற்றி காட்டினா 500 ரூபாய் 600 ரூபாய் கட்டாங்கல்ல. ஓகே, இங்கேயுமே கட்டாங்கம்மா. கோட்டையை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கைடு தேவையில்லை. என் பிள்ளை தான் கைடு. இன்னைக்கு தம்பி ஹிந்தியில் எழுதியிருக்கிறத படித்து சொல்லணும். சரியா? ஓகே. ஆமா, ஆனா இங்க எதுவும் எழுதிருக்காதே. இதுல ஒரே ஒரு ஏத்தம். என் பையன் படி சொல்லலான்னு நேரா போயிட்டு அங்க ஏதோ QR கோட் இருக்கு. நமக்கு தேவையில்லாத ஓடியாங்க. டிக்கெட்டா யாராவது உள்ள வந்து பண்ணுவாங்களா மாமா? ரொம்ப தெளிவா இருக்க. ஏய், வீடியோக்குள்ள போங்க பாராது. ஓடுங்க. போன் எடுத்து சொல்லணுமா? भैया बेटा தம்பி யார் ஃபர்ஸ்ட் பாக்குறோம்?
நந்துலாம் பறந்துடும் ஆக்டிவா. எவ்வளோ தூரத்துல இருக்கு அடுத்தபடி பார்த்தா அதுக்கு அடுத்து அப்படியே இங்க நம்ம டயர்டா உட்காந்துருக்கீங்க. இங்க என்ன எழுதிருக்கு? आगरा किला. पढ़ी होते आगरा का किला भारत का किला किलों में विश्व. पढ़ी तो तमिल ओके बाय बाय. பாய் இல்லன்னா இருக்கு. வெயிட் வெயிட். இங்க நல்லா வந்து போட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க. பின்னாடி பாருங்க பச்சை பசேன்னு இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸ் வந்தோனே தவச்சீங்க மாமா. ஷாஜகானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வைஃப்காக அவர் வைஃப்காக இவ்வளவு பெரிய அரண்மனை கட்டியிருக்காப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் போட்டு இவ்வளவு பெருசா கட்டி என்ன பிரயோஜனம்? அவர் இல்ல, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் இல்லாம போய் நம்ம ஜென்ரேஷன் பார்க்கும், அடுத்தடுத்து பார்க்கும். அதுக்கு தான் பிரயோஜனம். ஆமாங்க. கெட்டினது கெட்டா ஒரு 2 ரூம் வச்சு கட்டினா டக்குன்னு பார்த்து டக்குன்னு காட்டுவோம். இது மூச்சு முட்டை முட்டை பார்க்க வேண்டியிருக்குங்க. பாருங்க இன்னும் இருக்குது. அக்கா நீங்க போயிடாதீங்க, நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க. ஆமாங்க சூரியன் வந்துருச்சு. ஆமாங்க. ஆன உடனே இங்க ஒரு பேபி கேர் ரூம் ஒன்று இருக்குங்க. பிரச்சனை இல்லை, குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்தா சேஃபா பார்த்துக்கலாம். அதுக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்குறாங்க. கதவு பாருங்களேன், எம்மா தண்டி எவ்வளோ பெரிய கதவு. சரி ரைட்டு. மன்னருக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கு அந்த காலத்தில். ஆனால் இதான் தண்டி கதவு இந்த காலத்தில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் உடச்சிட்டு திறந்துருவாங்க திருடங்க. பாருங்க கார்டனுக்கே இவ்வளோ பெரிய ஏரியா வச்சிருக்காரு போலுக்கு. இங்கே பாருங்க எத்தனை ஏக்கரில் வளைச்சி போட்டிருக்காரோ. ஜூஸ் குடிக்க நில்லு. தண்ணி கொஞ்சம் கீழே விடு. கீழே கொட்டுங்கவா. நீ கொஞ்சம் கீழே விடுமா. தண்ணி நிறைய ஊற்றுனா இந்த தண்ணி தான் கேக்கு. பாருங்களேன் அநியாயத்தை. அவரு ஃப்ரூட்டி கொடுத்தாரு, நல்லா வந்து குடிச்சிட்டு தண்ணி பார்த்தோன்னே 8 கட்சி கொடுங்க. நீ தண்ணி கொடுப்பாச்சு தண்ணி, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஃப்ரூட்டி தான் வேணும். பாத்தியா மோந்து கூட பார்க்க மாட்டேங்குது. ஃப்ரூட்டி என்ன குடி குடிக்க வருங்க. என்னையா மனுஷன் நீ அப்படி ஓரி பார்க்குறது. ஃப்ரூட்டி 50 ரூபா 60 ரூபா கொடுக்குறேன். தண்ணியும் தேவையில்ல, நான் டெய்லி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஃப்ரூட்டி என்ன குடி குடிக்க வருங்க. நந்தே கவுட்டுக்குள்ள ஏறிட போகுது. அந்த பக்கம் போகுது மாமா, லைன் அந்த பக்கம் போகுது. அங்க போறாங்க. இதுலயே எழுதிருக்கு, படிக்க மாட்டியா? Do not. அங்க பாரு, do not சிட்டுன்னு சொன்னாதான் பண்ணுவேன் நீ எல்லாம். வா, பார்க்கறதுக்கே காலுகையெல்லாம் உழைஞ்சிட்டு வருது, அதனால உட்காரணும் போலதான் இருக்கு. அதுக்காக அப்படி உட்காரலாமா? அது ஏதோ ஒரு குட்டி வீடு கிடையாது, ஏதோ சமாதியா இருக்கு. சமாதி படிச்சு பாப்போம். இத எழுதிக்கல, இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. The Diwan I am the hall of public audience. என்ன புரிஞ்சது? வாங்க 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 வாங்க. என்ன புரிஞ்சது? 1635. ஆமா முடியறாங்க. கால் உண்மையிலே அவ்வளோ வலி வலிக்குது. ஏன்னா தாஜ்மஹால் வேற சுத்திட்டு வந்திருக்கோமா, அதனால இங்க ஏதோ தூண் மாதிரி இருக்கு. உண்மையில டயர்டா இருக்குங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதான் நம்மளோட டூரிஸ்ட் பிளேஸில் ஃபைனல் பிளேஸ் ஆக்ரா
ஃபோர்ட். ஓகேவா? இங்கே ஏதோ ஒரு வீரரோட சமாதி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அதனால் ஈட்டி சுலாயுதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சு அந்த வீரருக்காக கட்டியிருக்காப்புல. அதை படிச்சையும் வரேன், சுற்றி காட்டிட்டு வரேன். நம்மளோட கைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக செயல்படுறாங்க. கைடு ரெடியா? கைடு கான்செப்ட் ரெடியா? கான்செப்ட் ரெடியா? என்ன எழுதிருக்கு? பாத்தியா? இவரோட சமாதி தாங்க இது. இவர் ஏதோ ஒரு வீரர் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. கைடு கொஞ்சம் அற்புதமாக செயல்படுத்தாரு. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இப்போ பார்க்கலாம். இன்னும் அங்கே போக வேண்டியிருக்கு. கிட்ட போயிட்டு காட்டுறேன். கார்டன் இது என்ன இடம்னுட்டு நீங்கள் தான் படிச்சு சொல்லணும் தங்கம். இது நம்ம வரவோ ஃபோட்டோவில் எடுத்தேன் யாருக்கும் அவங்களுக்கு. அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்போ வெயில் காலத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, குளிர் காலத்தில் பார்க்க மாட்டாங்கப்பா. என்னம்மாம்மா? வருகிறேன் வருகிறேன். அண்ணா என்ன செம்ம சூப்பர் பிளேஸ். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் தான் சுற்றி சுற்றி காட்டுறேன். பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பூஜை பண்ணுறதா? ஓம்பு குண்டம்? ஏய் எட்டி பார்க்காத, வேண்டாம். வந்து அண்ணா வந்து இவ்வளோ பெரிய பிள்ளையே வந்திருக்கோம். இந்த குழந்தைய பாருங்க, எப்படி குழந்தை குட்டியாக இருக்கும்போதே வந்துருச்சு. ஆமாம், இந்த குழந்தைக்கு 4 மாதம் இருக்குமா தெரியல. கியூட் பேபி. நம்ம ரெட் போர்ட்ல இருந்து நம்ம தாஜ்மஹாலை இங்கேருந்தே பார்க்கலாம். இப்போ அந்த வியூ காமிக்கிறோம் உங்களுக்கு. தெரியும் நினைக்கிறேன் தாஜ்மஹால். ஓகே, தாஜ்மஹால் தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்ப்போம். தான் தாஜ்மஹால். இங்கேருந்து தாஜ்மஹால் தெரியுமா? நல்லா இருக்கா? நம்ம ரெட் போர்ட்லேருந்தே பார்த்துக்கலாம். ஆக்ரா ரெட் போர்ட்லேருந்து எங்கே மாதிரி இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ரா போர்ட் ஹிந்தியில் ரெட் கிலா, லால் கிலான்னு இருக்கும். ஆக்ரா இருக்கா? இதான் மும்தாஜ் வந்து குளிச்ச இடமா? அந்த காலத்து குளியலறை எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன இடம் தெரியுமா? சொல்லுமா. இது வந்து சென்ட்ரலா இருக்கா, காட்டுங்க. அதான் பாத்டப். அந்த காலத்துல மும்தாஜ் வந்து குளிக்கிறதுக்கு வந்து இவ்வளவு பெரிய அறையை பயன்படுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுதா? ஓபன் பார்த்தா? ஆமா, மும்தாஜோட குளியல் அறையா. ஆமா, மும்தாஜோட குளியல் அறை. தெரியுதா? அங்குடி தெரியுதா? ஓகே, இங்குடிமா. கடைசியா நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஆமா, மொட்டை மாடி தான். சத் पे आ गया. சத் பரவாயில்ல, இதோட முடிச்சிட்டாப்ல. இனிமேல்னா தாங்காது. அங்க தெரியுதா? அதுல யமுனா ரிவர் தெரியுதா? அந்த கரையில தான் எருமை சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த கரையில தான் தாஜ்மஹால் கட்டி இருக்காப்ல. இங்க இருந்து பார்த்தா யாரு மும்தாஜ் குளிச்ச இடம் தெரியுது. அங்க பார்த்தா தாஜ்மஹால் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா இங்க என்ன செய்வாங்களோ அவங்க ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப ஃபன்ஃபுல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட என்னமா டயர்டா இருக்கு, அவ்வளோ டயர்டா இருக்கு. இது ரோடு, இத சுத்தி அங்க அந்த தெரிஞ்சு பாத்தீங்களா நதியா? நதி தாண்டி இருக்குல ஊரு, அததான் ஷாஜகான் ஆண்ட ஊரு. மக்கள்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, எப்பவுமே போட்டோ தனியா இருக்கும், மக்கள் இருக்காது தனியா இருக்கும்ல. அங்க இருக்கு. அதனால ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்னு நினைக்கிறேன். வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, பை 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 பை.